ரமண மகரிஷி உட்கார்ந்துருந்தார். ஒருத்தர் நேராக போய் காலில் விழுந்தான். பேசாமல் உட்காந்துருந்தார். அவர் ஆனால் அக்னாலஜே பண்ண மாட்டார், விழுந்ததுக்கெல்லாம் அக்னாலஜ் பண்ண மாட்டார். அவன் எந்திரிச்ச உடனே ரமணரை கேட்டான், இந்த நான் யாருன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குதாமே. ஆமாம். அதுக்கு நான் யாருங்கிற கேள்விக்கு நீங்கள் விடை கண்டுபிடிச்சிட்டீங்களாமே. ஆமாம். அப்போ நான் யார் அப்படின்னு எனக்கு சொல்லுங்களேன்னா. நான் யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களாமே, அப்போ நான் யாருங்கிறத எனக்கு சொல்லுங்களே அப்படின்னா. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? முட்டாள், நான் யார் என்று தான் கண்டுபிடித்தேனே ஒழிய நீ யார் என்பதை கண்டுபிடிப்பது என்னுடைய வேலை இல்லைன்னார். இன்னைக்கு எத்தனை குரு அப்படி சொல்லுவான்? இப்ப சொல்லிவிட்டு போட்டுமா, நான் யார் என்ற கேள்விக்கு உங்களுக்கு யாராவது விடை சொல்ல தொடங்கினால் அவர் குருவே அல்ல, அவர் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்குகிறார் என்பது பொருள். ஏன்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அது, நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு நான் யாருங்கிற கேள்விக்கு விளக்கம் சொல்லி தரேன்னு யாராவது ஒரு குரு வந்தா அவர் குருவே இல்லை, அவர் உங்க வாழ்க்கையை நாசமாக்குறாரு, உங்களுடைய வாழ்க்கையை டோட்டலாவே ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறாரு. நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே.